என் பேர் ஃபாசிலா. நான் காயல்பட்டினத்துலேருந்து வரேன். நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்க சொல்ல எனக்கு டாக்டர் ஆகணும், எம்பிபிஎஸ் படித்து டாக்டர் ஆகணும்னு எனக்கு ஆசை வந்துச்சு. ஆனால் அப்போ எனக்கு ஒரு கைட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. எல்லா இடத்துலையும் இருந்துச்சு. ஆனால் அதை பார்க்க எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஒழுங்கா நடத்துவாங்களா, எப்படி சொல்லி தருவாங்க? ஏன்னா எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி ஃபஸ்ட்டில் எனக்கு நீட்டாக என்னென்னே தெரியாது. எனக்கு என் ஃப்ரெண்டு சொல்லி தான் எனக்கே தெரியும். அப்போ எனக்கு எங்கே போய் சேரன்னு ஒரு பயம் இருந்துச்சு. வீட்லேயும் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியாது படிக்கிறதுக்கெலாம். ஏன்னா நான் என்னோடய ஊரில் எல்லோரும் நீட்டுக்கெலாம் போக மாட்டாங்க. அதெல்லாம் எதுக்கு படிக்கணும் அந்த மாதிரி கேட்பாங்க. எனக்கு ஆனால் ரொம்ப டாக்டர் ஆகணும்னு ஆசை. அப்போ தான் எனக்கு ஜால் நீட் அகாடமியை பற்றி தெரிய வந்துச்சு. அங்கே போனால் அங்கே வீக்கெண்ட் நடந்துட்டு இருந்துச்சு, +1 வீக்கெண்டு. ஆனால் எனக்கு ரொம்ப ஆர்வம். அதனால் நான் வந்துட்டு சரி +1ஆக இருந்தாலும் பரவாயில்ல, 12th படிச்சுட்டு இருக்க சொல்லன்னு சேர்ந்தேன். எனக்கு நிறைய என்னோடய நாலேஜ் வந்துட்டு என்ஹான்ஸ் ஆச்சு. நிறைய நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த 1 மந்த் கிராஷுக்கு நான் இங்கே சேர்ந்தேன் திருநெல்வேலியில். மற்ற இன்ஸ்டியூட்டெல்லாம் எங்களுக்கு ஒழுங்காக நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. ஆனால் இங்கே அப்படிலாம் கிடையாது. இங்கே எல்லாமே நடத்துனாங்க. அதை வச்சு படித்தாலே நம்மளுக்கு நிறைய மார்க்ஸ் வருது. இங்கே வந்துட்டு சீனியர்ஸ் அக்கா ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் பழங்கள்லாம் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. அப்போது அதுக்காக நல்லா படிப்பாங்க. அதுக்காக நிறைய சப்போர்ட்டும் இங்கே தராங்க. இதெல்லாம் பார்க்க சொல்ல என்னாலேயும் முடியும், நானும் இங்கே படித்தா என்னாலும் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஆர்வம் தான் கூடிச்சு. எனக்கும் இங்கே 1 வருஷம் படிக்கணும்னு ஆசை வந்துச்சு. இங்கே அட்மாஸ்பியரும் நல்லாயிருக்கும். எங்கே வேணாலும் உட்காந்து படிக்கலாம். யாருமே எதுவும் கேட்க மாட்டாங்க. மற்ற இன்ஸ்டியூட் மாதிரிலாம் கிடையாது. அதனால் நான் நீட் ப்ரிப்பேர் இங்கே பண்ணி நீட்டில் நல்ல ஸ்கோர் எடுத்து கண்டிப்பாக எம்பிபிஎஸ் கிடச்சிரும் எனக்கு அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் டாக்டர் ஆயிடுவேன்.